விஷ்ணுஷால்ஜி சார், நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து we are looking forward to produce more films. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள், அதை மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியில தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவா இருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னன்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பாக்குறாங்க. நான் சினிமாக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ள இருக்கு, நம்ம கூட இருக்கு. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும். ஐம் நவ் an actor and now I'm producer. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறத மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடரும். விக்னேஷ் ப்ரோ இங்க பாருங்க, விஷ்ணு இங்க பாருங்க. இந்த கூட்டணியில சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுதலா இருந்துச்சு? இல்ல சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பிரசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையா சொல்லணும்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னதில்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கணும்னாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்ட்ல கொஞ்சம் கட்ஸியா இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே, நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சிருக்கீங்க. இல்ல 2னு சிம்பிளா வைக்காம ஜிகர்தண்டா வந்து XXL வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும் 2னு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்ல நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ டூ மச்சா இருக்கணும் அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு 3 மச்சா இருக்கா 4 மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினைச்சாரு. ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த 2 வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க. ஓகே மச்சி. சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ரெண்டுமே நானா இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீல்ல பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்ல இருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். எனக்கு டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்கா மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஹோல் தான். ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல. ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ள போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் ஆலை, திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்கு. பட் தியேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால
நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்ட்ல. அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுத்துது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிசினஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிசினஸ் மாடலை மாத்துறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இல்லைன்னா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டு இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. Change happens from the top always. So I only I'm expecting and hoping ki everybody who at the top அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடலை மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் and industry இன்னும் flourish ஆகும். and இந்த industry flourish ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. Vignesh மாசாவா? இல்ல சார், நான் மாசு படங்கள் பண்றது இல்ல. மாசா வச்சாச்சு மாசா பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் நான் பண்ணேன். சார் அவர் ரொம்ப நாள் கரெக்ட் 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 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ்ஜி, ஹாட் ஸ்பாட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்ல உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம வெஸ்ட் வைப்பீங்களா? கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பார்த்தீங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எத்தனை விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேக்குறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்க விட போறீங்களா நீங்க டிசைட் பண்றது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட் ட்ரெய்லர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா, இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல சார், அது பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில, இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல we have to be different. கான்ட்ரவர்சி இல்ல சார், we have to be different. அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணாரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்றேன். இப்படி பண்ணா அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். ஆனா விக்கணும் லாஸ்ட் क्वेश्चन இங்க 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. விஷ்ணுஷால் வந்து இதுல ஹீரோவா டூ மச்சா இருந்தாரா இல்ல ப்ரொடியூசரா கிளம்பிறாரா? இல்ல பிரசன்ட் ப்ரொடியூசர். ஆமா ஆமா. சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரவர்சியா பயங்கரமா ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரெகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டுருந்தீங்க, பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்ம்லையும் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின ஏதாவது இருக்குமா? இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். பட் ஆனா கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி a very bold film. ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்துலயும் டச் பண்ணல. பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுலயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல. இதை நீங்க பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் 3 பார்ட் 4க்குலாம் கதைகள் இருக்கு. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ தேங்க்யூ.